ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பக் ஆகிட்டே இருந்துச்சு. நான் நிறைய மியூசிக் கேட்குற ஆள். எப்போவுமே பாட்டு கேட்டே இருப்பேன், ஏகப்பட்ட மியூசிக் கேட்பேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். இந்த ஃபிரங்கி பாணி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கேபர் வாசகி பாட்டு இப்போ கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன், செம்ம பாப்புலர் ஆச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போதே கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா ஆக்சுவலாக சோல்ஃபுல்லாக ஒரு பாட்டு ரொம்ப நாளாக இந்த ஃபிலிமில் இருக்க பாட்டில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒருத்தரோட ஸ்டோரியை சோல்ஃபுல்லாக சொல்லி அதை ஒருத்தங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம். 10 நிமிஷம் பாட்டெல்லாம் இப்போ உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். அருமையான சமாச்சாரமாக இருக்கேன்னு தான் அந்த பாட்டு வரவும் நினச்சது. அப்புறம் போக அந்த பாட்டு கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் கண்ணுலேயும் போச்சு இல்லையா. அந்த மெயின் ஸ்ட்ரீம் கண்ணுலேயும் போயிட்டு அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் அது பர்சனல் ஒப்பீனியன் இல்லையா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. யாருக்கு வேணால் என்ன வேணால் பிடிக்கலாம், யாருக்கு வேணால் என்ன வேணால் பிடிக்காமல் போகலாம். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்டு கிளம்புச்சுல. சரி, ஹேட்டு கிளம்புறது கூட ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது நிறைய பேருக்கு பிடிக்கல, நல்லா இல்லைனா பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கூட வேறு விஷயம். ஆனால் என்ன மேட்டர்னா, அந்த பாட்டு இந்த கேபர் வாசிக்கு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டே ஒரு நீஷான ஆடியன்ஸ் செக்மெண்ட் வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். சில பேர் தான் அந்த பாட்டு கேட்பாங்க, இண்டிபெண்டன்ஸிலே சில பேர் தான் கேட்பாங்க. அவங்க அவங்களோட அந்த பபுள்குள்ள ஜாலியாக கேட்டுட்டு அவங்க அந்த பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுற ஆளுங்களாக தான் இருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஏன் அந்த பாட்டு எக்ஸிஸ்ட் ஆகிறதே பிடிக்க மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல. அதாவது பேசுகிற மாதிரி இருக்குது, பாடுற மாதிரி இருக்குது, அந்த ஒப்பீனியன் எல்லாம் சரி, ஒரு மாதிரி மாஸ் ஹேட்ரட் மாதிரி கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பாட்டுகள் எக்ஸிஸ்ட் ஆகலாமா? எக்ஸிஸ்ட் ஆக விடுவாங்களா? இந்த மாதிரி பாட்டெல்லாம் அந்த நீஷ் ஆடியன்ஸு கேட்குறவங்களே அந்த நீஷே அவங்கள தனியாக விடுவாங்களா? இல்லைனா அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? இந்த பாட்டெல்லாம் எப்படி கேட்குறீங்க? இதெல்லாம் யாருமே யாரையும் கேட்கவும் சொல்லலை. மற்ற இப்போ இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் பாட்டு மாதிரி திணிப்பாங்க பார்த்தீங்களா, ஷார்ட்ஸு ரீல்ஸில், அந்த மாதிரி திணிச்ச பாட்டும் கிடையாது. அது பாட்டு எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்த பாட்டு தான். அதுக்கு ஜஸ்ட் பிகாஸ் இட் காட் மெயின் ஸ்ட்ரீம் அட்டென்ஷன், ஜஸ்ட் பிகாஸ் the music they don't fuck with got mainstream attention, அது நிறைய பேருக்கு பொறுத்துக்கவே முடியாததுங்கிறது தான் ஏன் இப்படி நிறைய பேர் பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது என் கேள்வியாக இருக்குது. ஓகேப்பா, பிடிக்கலப்பா, ஓகே, அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களை யார் கேட்க சொன்னா? இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கும் போது ஒரு பாட்டுக்கு, ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பிஆர் பேக்கிங் இருக்காது, எதுவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது த ஆர்ட் ஃபார்ம் வில் ஈவென்ச்சுவலி ஸ்ட்ரகிள் இல்லையா? அந்த ஆர்ட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஏன் அவங்க ஜென்ரலாகவே லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரகிள், எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்கிறத தாண்டி ஒரு பாட்டு எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே ஸ்ட்ரகிள் ஆகணுமா? அந்த அட்டென்ஷன் எப்போ கடைசியாக இண்டிபெண்டன்ட் பாட்டு ஒன்று பிஆர் அட்டென்ஷன் இல்லாமல் திங்க் மியூசிக் பிஆர் எல்லாம் இல்லாமல் எப்போ எந்த கடைசி ஒரு இண்டிபெண்டன்ட் பாட்டு பாப்புலர் ஆச்சு? ஆகவே இல்லை. இது ஆகிறதே ரேரு. அது ஆறதும் பொறுக்க மாட்டேங்குது யாருக்குங்கிறது ஒரு பெரிய கன்சர்னிங்கான ஃபேக்டராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஸ்கஸ்டோட பார்க்குறாங்க. இந்த பாட்டை பிடிச்சினா என்னடா இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு பிடிக்கிறேன். இவங்க இந்த பாட்டு பிடிக்கிறவங்க எட்ஜியான ஆளுங்க, இந்த பாட்டை பிடிக்கிறவங்க வித்தியாசமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவும் சொல்லிட்டு யாருமே உங்களை எதுவுமே சொல்லலை. இந்த பாட்டு கேட்கறதுனால இவங்கெல்லாம் சுப்பீரியர், இந்த பாட்டு கேட்குறவங்க சுப்பீரியர் அப்படியெல்லாம் கூட யாரும் பண்ணல. எல்லாரும் அப்படியே தேவர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் and people are not able to accept the fact that these songs can exist. Film genres ரொம்ப லிமிட்டடான ஜான்ராஸ். நம்மளுக்கு அதை தாண்டி ஜான்ராஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். நம்மளுக்கு பழக்கமும் கிடையாது. திடீர்னு ஒரு நியூ சவுண்டு காதில் கேட்கும் போது வினோதமாக தான் இருக்கும். கேபர் வாசிக்கு மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை முன்னாடி கேட்டதே இல்லாத தருணத்தில் இதெல்லாம் ரொம்ப வினோதமாக தான் இருக்கும். அதனால இந்த பாட்டை பிடிக்காதவங்கள ஒரு குறையாக கூட யாரும் சொல்லலை. இந்த பாட்டு பிடிக்கலையா, உனக்கு டேஸ்ட்டே இல்லை, உனக்கு இதுவே இல்லை அதுவே இல்லைங்கிற மாதிரி கூட இல்லை. பட் திஸ் சாங் இஸ் லைக் ஃபார் மீ இட் வாஸ் லைக் அ ரெவல்யூஷனரி சாங் வேர் இந்த கிரீஃப் மாதிரி ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ஒரு மியூசிக்கல் ஸ்டோரி டெல்லிங் வழியாக இது வரைக்கும் யாரும் கொண்டு வந்ததே இல்லை. இட்ஸ் அ கமெண்டபிள். இஃப் யூ டோன்ட் லைக் இட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ வெரி கமெண்டபிள் மூவ். அந்த பாட்டு எப்படின்னா கிரீஃபையும் சாலிடாக, எப்படி கிரீஃபுங்கன்னா இருக்கும், கோவம் வரும், இது வரும், அது வருங்கிற மாதிரி சாலிடாக போகும். அந்த ரைட்டருக்கும் எழுதும் போது அவன் ஒரு க்ரீஃபை வெளிக்காட்டுற மாதிரியே இருக்கும், லெட்டிங் அவுட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரியும், கேபர் வாசிக்கு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, லிசனர் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா அது நம்மளுக்கும் ஃபீல் ஆகும். நம்மளும் க்ரீஃப் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் அது. வென்எவர் யூ ஹாவ் க்ரீஃப் இன் யுவர் பாடி ஆர் சே எனி ஃபார்ம் ஆஃப் க்ரீஃப், லைஃப் சம்மந்தப்பட்ட க்ரீஃப் மட்டும் கிடையாது, எனி இமோஷனல் க்ரீஃப் இந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது ஒரு லெட்டிங் கோ ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த பாட்டு கேட்குறாங்கிறதே நான் நம்புகிறேன்.
நம்புறதை தாண்டி மெஜாரிட்டி அப்படி தான் கேட்பாங்க. சில பேருக்கு ஆக்சுவலாக மியூசிக் இது பிடிச்சாலும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு தானே கேட்பாங்க. அது நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சது, அவங்க பாட்டு ஜாலியாக இருந்தாங்க. அது பொறுத்துக்க முடியலப்பா யாராலையும். எப்படிப்பா? டு பி வெரி வெரி ஹானஸ்ட், mainstream music is pretty not so great for me, at least. I don't like most of what the mainstream is putting out in the Tamil industry, and most of it are skippable right now. Lyrics எல்லாம் ஓப்பனாகவே சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, பாட்டு பாடவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிகாஸ் the lyrics are so bad, lyrics are so எப்படி சொல்கிறது, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குங்கிறதுனால எனக்கு பிடிக்குது. நான் கேட்குறவங்கள நான் குறைய சொல்லலை. நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க. நான் உங்களை இது கேட்கறதுனால நீங்கள் முட்டாளுங்கள், நீங்கள் பிரெயின் ராட்டுகள் அப்படியெல்லாம் நான் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தே வில் ஜஸ்ட் லெட் தெம் எக்ஸிஸ்ட், லெட் த மாசஸ் எக்ஸிஸ்ட். இப்போ அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஆளுங்களே சாம்பிள்ஸ் பேச வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பாட்டு எக்ஸிஸ்ட் ஆகுங்கப்பா, உங்களை குறையே சொல்லலை. ஆனால் ஏன் இந்த நீஷ் ஆடியன்ஸை இவங்க எக்ஸிஸ்ட் ஆக விட மாட்டாங்க? எப்போவுமே அந்த மாசஸ் நீஷுக்கும் அதான் சண்டை நடக்கும். ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா அவங்க நீஷை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் யார் என்ன பண்ணா அவங்கள? எப்போவுமே அந்த நீஷ் உங்களை தொல்லை பண்ணுறதே கிடையாது. ஐ எம் நாட் சம் ஒன் ஹூஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஸ்டைல் ஆஃப் மியூசிக். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா அதே நானும் கேட்பேன். அந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்போ பாருங்களேன், மால் போனாலும் அதே பாட்டு தான் ஓடும், எல்லாரும் கேட்கணுன்னாலும் அதே பாட்டு தான் ஓடும், காரில் போட்டாலும் அதே பாட்டு தான் ஓடும், எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் கேட்டாகணுங்கிற கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, எங்கே போனாலும் என்னடா இந்த கருமமே ஓடினு இருக்குது, பிரெயின் ராட்டே ஓடினு இருக்குது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே தோணும் தானே, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, எல்லாருக்கும் அதான் பிடிச்சிருக்குங்கிறதுனால கேட்குறாங்க. எங்கே போய் ஒரு பாட்டை எத்தனை தடவைடா கேட்பாங்க? அந்த உக் ஸ்டெப் மட்டும், உக்கு லைனை மட்டும் எத்தனை தடவை கேட்குறது? ஒரு 30 செகண்ட் தான் அந்த பாட்டே கேட்குறாங்க. ஆல்ரெடி பாட்டு 5 நிமிஷத்துலேருந்து 30 செகண்டுக்கு ஆயிடுச்சு. அந்த பாட்டுலேயும் 30 செகண்டை மட்டும்தான் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் பாட்டு கேட்குறது இல்லை. அந்த மாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அந்த பாட்டு எங்கே பார்த்தாலும் வரும்போது காண்டாக தான் இருக்கும். ரீல்ஸ் பார்க்கும்போது காண்டாக தான் இருக்கும். எல்லா ட்ரெண்ட்லேயும் அது வரும்போது காண்டாக தான் இருக்கும். ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மாதிரி தான் அதுவும். ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு பாட்டும். அது ஓரளவுக்கு காண்டு தான் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஒரு பாட்டு வந்தால் என்ன, ஒரு ஃபிரங்கிப்பானி ஃபேமஸ் ஆனால் என்ன, ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒப்பீனியன் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மேட்டருக்கு ஒப்பீனியன் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் எதனால இருக்குது? உங்களுக்கும் கேபர் வாசிக்கே சம்மந்தம் இருக்கா? இல்லை. why do you have that need to have an opinion on something you don't even care about or never cared about? You never cared about independent music or independent art form before. Now you suddenly want to care about it and want to make it a fact that these are shitty music. No, you just haven't listened to it before. You just don't know how the sound, உனக்கு காதுக்கு அந்த பாட்டு ட்ரெயின் ஆகலை, அதனால உங்களுக்கு டக்குன்னு பிரெயினுக்கு ஒரு ஷாக் மாதிரி இருக்கும், அது கேவலம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது தவிர அது டக்குன்னு ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டாலாம் புது ஆர்ட் ஃபார்ம் புதுசாக இருக்கிறதுனா, இப்போ டக்குன்னு ஏதாவது ராக் மெட்டலே எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் ராக் மெட்டல்லாம் கேட்டதே இல்லைனா டக்குன்னு காது வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அடிக்கடி கேட்குறவங்களுக்குலாம் ராக் மெட்டல்லாம் பயங்கரமாக இருக்கும். இல்லை ஜாஸே வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஏதோ தூங்குற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்குலாம் அது நைட்டு அதுதான் அவங்களோட கம்பேனியன் மாதிரியே இருக்கும். இப்போ கார்த்திக் சுப்பராஜ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி பாட்டு, ஒரு சோகப்பாட்டு, அந்த மாதிரிலாம் எப்போவுமே இருக்கும். அந்த பாட்டெல்லாம் இப்போலாம் போகிறதே கிடையாது. ஒரு காலத்தில் போச்சு, இப்போலாம் ஸ்லோ பாட்டு போகிறதே கிடையாது. ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்லோ, இட் ஹேஸ் டு பி ரிலேட்டபிள் ஆர் சம்திங் விச் யூ கேன் கிளிப் ஃபார் இன்ஸ்டாகிராம். யோசிச்சு பாருங்களேன், என்னால் இப்போலாம் ரீசெண்டாக புது பாட்டெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே கேட்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான். அது ஒரு current cultural phenomenon, then it's dying and then we move on to the next thing. அவங்க என்ன கருமத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த தின்னு தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற மியூசிக் ஸ்டிமுலேஷனுக்கு நம்ம பழைய ஸ்டிமுலேஷனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ இருக்க ஸ்டிமுலேஷன் அது கிடைக்காததுனால பழைய பாட்டெலாம் சில இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சதுனால கேட்குறோம். அது நாஸ்டால்ஜியானால கேட்குறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்ச சவுண்டு, தெரிஞ்ச மியூசிக்கு, அதனால் டப்புன்னு கேட்கும் போது ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும், அதனால கேட்குறோம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது வச்சுக்கோங்களேன், பழைய பாட்டெல்லாம் ஏதாவது ஒன்று, இல்லை நீ பார்த்த பார்வைனே வச்சுக்கோங்களேன். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி இப்போ ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் அந்த நாஸ்டாலஜி எஃபெக்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு காண போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், ஒரு பாட்டு பெருசால இன்னாங்கிறேன். இப்போ எல்லாரும் வரவானவங்களாம் இந்த மாதிரி பிரெயின் ராட் லிரிக் தான் எழுதணும், இந்த எல்லாரும் பாடுற மாதிரி தான் எழுதணும், அதாவது ரொம்ப சப்பையாக இருக்கிற லிரிக்லாம் பாடுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணுமா? அந்த மாதிரி தான் கட்டாயமாக இருக்கணுமான்னு கேட்குறேன். வென் த மாசஸ் cancel or reject something which is neat, that will happen, that will only happen. அப்படி தான் இருக்கணுமா? சிஸ்டமேட்டிக்காக அப்படி நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். போக இன்னும் மோசமாகும் ஸ்டிமுலேஷன். எவ்ரிபடி வில் ஹாவ் lower and lower attention spans
with years go by, and then it will become 10-second music, 5-second music, mass BGM மட்டும் வந்துச்சுன்னா அந்த கிளிப்புக்கு மட்டும் தேவைப்படுறங்கிற மாதிரி இப்போ அப்படி டிரான்சிஷன் மியூசிக். இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பீட்டில் 10 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும், 15 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும், 20 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும். ஜாரிங்காக இருக்கும். ஸ்டார்டிங் டைமில் ஜாரிங்காக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். இந்த ஊரும் பிளட்டே ஸ்டார்டிங்கில் ஜாரிங்காக இருந்துச்சு, போக போக பழகிச்சு. ஏன்னா வி காட் யூஸ் டு த ஸ்டிமுலேஷன். இட்ஸ் நாட் ஒரு பெரிய சூட்சமெல்லாம் கிடையாது அதை கிராக் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாகவே ஜஸ்ட் டூ மச் ஹேப்பனிங். வி வெரண்ட் யூஸ் டு த ஸ்டிமுலேஷன், வி டென்ட் லைக் இட் வென் த சாங் காட் ரிலீஸ்ட். இப்போ அது பழகினதுக்கப்புறம் ஊரும் பிளட் லெவலுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு இது. அனிருத் பாட்டு இப்போ பிடிக்க மாட்டேன் இருக்கும். அனிருத் பாட்டை வந்து நாடாதுங்கிறாங்க. ஏன்னா அனிருத் மெயின்டைன்ஸ் த சேம் லெவல் ஆஃப் சிமுலேஷன். அது இப்போ பத்த மாட்டேங்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் சிமுலேஷன். மியூசிக் ஹஸ் பிகம் அ கேம் ஆஃப் சிமுலேஷன். ஹூஎவர் இஸ் ஸ்டிமுலேட்டிங் த அதர் பர்சன், ஐ மீன் த ஆடியன்ஸ் வெல். ஐம் சேயிங் கமர்ஷியல் மியூசிக் ஆர்ட் ஃபார்ம் கிடையாதுங்கிறதுலாம் இல்லை. அப்ரோச் பண்ணுறதே சொல்கிறல ஒரு மியூசிக்கை. இப்போ அப்ரோச் பண்ணி ஒரு பாட்டை ஹிட்டு கொடுக்கணும்னா கமர்ஷியலி ஆர்ட் ஃபார்ம் சைடில் அப்ரோச் பண்ணால் கூட தட்ஸ் நாட் எனஃப். You have to approach from a fact that you have to cater to the current stimulation level of the audience, which is the exact opposite of what Firangipani did. அதனாலையும் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. இட்ஸ் லைக் வெரி, எப்படி சொல்கிறது, அதுக்காக அந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஸ்டிமுலேஷனுக்காக அவங்களும் அடாப்ட் ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த நாயகன் தளபதிலாம் மணிரத்னம் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ மணிரத்னம் அவுட்னா மணிரத்னம் இப்போ இருக்கிற ஸ்டிமுலேஷனுக்கு அவரால் டைரக்டராக இருக்க முடியல. அவர் பழைய மாதிரி படம் எடுத்தார்னா இப்போ கூட எடுப்பார், அதே படம் வரும் தான், நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ சின்ன பசங்களுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் லெவல் மீட் பண்ணும்போது அவருக்கு அப்படியே என்ன கர்மம் பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியும், என்னடா இப்படி திணறாரு ஒரு கரண்ட் ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட படம்லாம் இப்போ வரதெல்லாம். அட்லீஸ்ட்டு அது வந்து எனக்கு அப்பப்போ கஷ்டமாகவும் தான் இருக்கும். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு, ஹி கேன் மேக் அ வெரி குட் ஃபிலிம், ஹி கேன் மேக் அ வெரி ஸ்லோ குட் ஃபிலிம். மியூசிக்கே இல்லாமல் நாயகன் மாதிரி அமைதியாக அப்பப்போ தேவைப்படுற போது மட்டும் ஒரு எலவேஷன் மியூசிக்கோ இல்லைனா ஒரு இந்த இமோஷனுக்கு ஏற்ற மியூசிக்கோ. கமலெல்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரேம் அப்படியே விட்டெல்லாம் நடிக்க சொல்லுவாங்க. இப்போல்லாம் இப்படி நடிக்க சொன்னால் தூங்கிடுவாங்க எல்லாரும். அதெல்லாம் பண்ண முடியாது இப்போங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டுலேயும் அப்படி தான் இருக்குது. அது எனக்கும் என்னென்னா, ஹவு லாங் வில் ஐ கீப் லிசனிங் டு த சேம் ஓல்டு மியூசிக் ஐ லிசன் டுங்கிற மாதிரி இருக்குது. நல்ல வேலை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு டைமில் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் கொடுத்ததுனால எம்எஸ்வி, டிஎம்எஸ்சி, எம்எஸ்வி, இளையராஜா, ரகுமானு, அனிருத், சந்தோஷ், யுவன், ஹாரிஸ், இந்த ஃபுல் லைனே வந்து அவ்வளோ பாட்டு, அவ்வளோ நல்ல பாட்டு கொடுத்தனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ ரீவிசிட் பண்ணோன்னா ஒரு ஏஜ் ஆஃப் டைம்லேருந்தே நம்ம பழசில் போய் ரீவிசிட் பண்ணிட்டு கேட்கலாம். நிறைய பாட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இந்த பாட்டு எடுத்துக்கோங்களேன், 5 வண்ண பூவே பாட்டு எவ்வளோ நாள் தாங்கச்சு, அவுட்டு, யாரும் கேட்குறது இல்லை. இப்போ எதற்காக மறுபடியும் ரெட்ரோவில் ஒரு பாட்டு இருக்குமே, அவுட்டு, யாரும் கேட்குறது இல்லை. வரும்போது என்னம்மா அந்த ரிசப்ஷனும் நல்லா இருந்துச்சு, நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் யாரும் கேட்குறது இல்லை, ஸ்டிமுலேஷன் பத்தல, நாஸ்டால்ஜியா இதுவும் இல்லைல்ல. 5 வண்ண பூவே இப்போ 2000s ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாஸ்டால்ஜியா எஃபெக்ட்னால இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ யாரும் ஆனால் 5 வண்ண பூவே கேட்குறது இல்லை. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். பேசிக்கலி இந்த ஃபினாமினானே எனக்கு ஒரு மாதிரி அனாயிடாக தான் இருக்குது. யார் இல்லைன்னுவா. இப்போ வரவங்கலாம் கூட எல்லோரும் ஒரே மாதிரி பாட்டை தான் போடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் சீனில் வரவங்க அதே திங்க் மியூசிக் கேங்கு, திங்க் மியூசிக்கில் இருந்தால் அப்படியே ஒன்று ஒன்றா வருது. அதே சேம் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சேம் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ஆக்ட்ரஸை வச்சு ஆட வைக்கிறது, ட்ரெண்டிங்கில் யாராவது ஒருத்தவரை வச்சு ஆட வைக்கிறது. டயரிங்காக இருக்குது, பயங்கர டயரிங்காக இருக்குது. ஒரு கன்சியூமராக ஒரு ஃபேனாகவே டயரிங்காக இருக்குங்கிறேன். ஒரு விச் இஸ் நாட் அ பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மியூசிக் தான். ஆனால் இந்த ஃபிராங்கிபானிக்கு பண்ணது ரொம்ப காண்டாயிடுச்சு எனக்கு. அல்டிமேட்லி ஃபிராங்கிபானி மாதிரி பாட்டு பீப்புள் அகேன் இது நடந்தாலும் ஒரு பிரச்சனையை கலப்ப தான் போகிறார்கள், மூஞ்ச சுழிக்க தான் போகிறார்கள், ரொம்ப டிஸ்கஸ்டோட பார்க்க தான் போகிறார்கள். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறான் ஒருத்தன், பிஆர் இல்லாமல் பண்ணுறான், ஆர்கானிக்காக அது டெவலப் ஆனோன்னா அதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும் அதுக்கு. அதனால வந்து எவ்வளோ நாளைக்கு இண்டிபெண்ட் ஆர்ட் ஃபார்ம் இப்போ இருக்குல்ல கரண்ட்டு ஒரு ட்ரெண்டு, அது இல்லாமல் இண்டிபெண்ட் ஆர்ட் ஃபார்மே எவ்வளோ சஸ்டெயின் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் எல்லோரும் அவுட்டு பார்த்தீங்களா. பழைய மியூசிக் சிங்கர்ஸ் எல்லாருமே அவுட்டு. ஹரிஹரன், மனோ, சித்ரா அம்மாங்கிற மாதிரி அந்த டீமே ஃபுல்லாக அவுட்டு. அதுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் கர்நாடிக் டீம் கூட இந்த அனந்து, பிரதீப் குமார், சித் ஸ்ரீராம் இவங்கெல்லாம் நடுவில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போ அவங்களையும் தட்டி விட்டாச்சு.
இப்போ பாடுறதெல்லாம் வந்து ரொம்ப வெட்டு லிரிக்காக தான் இருக்குது. ஓப்பனாகவே சொல்லணும்னா ஸ்மாக் டவுன் பெயின், WWE, பிராக் லெஸ்னர் போட்டு ஸ்மாக்கு போடு. கோபமாக வருது தெரியுதுல்ல, ரேஞ்ச் ஆகுது எனக்கு. எவ்வளோ 1-2 தடவை பண்ண நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 தடவை பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. நானும் கேட்டுருந்தேன், எத்தனை நாளைக்கு அதே, எத்தனை நாளைக்கு குச்சி அது இது, எத்தனை நாளைக்கு ரொம்ப ரொம்ப அதே லிரிக்கை போட்டு தடவுவீங்க. வேறு என்னடா என்னென்னமோ அந்த மாதிரி பிராண்டு பேர் சொல்லுவாங்க, ஒன்று பாட்டு லிரிக் வரதுக்கு, இல்லைன்னா அம்பையரும்பாங்க, ரெஃப்ரிம்பாங்க. அதே தான் போயிட்டுருக்குப்பா மறுபடியும். ஒரு மாதிரி ஒரு ரேஞ்சே இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்னத்தை எவ்வளோ நாளைக்கு தான் நான் இதை தாங்கின்னு இருக்கிற ஸ்டார்டிங்கில் என்ஜாய் பண்ணேன். இப்போ ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு கருமம் கெஃபேக்கு போனால் கூட இந்த மாதிரி பாட்டு மட்டும்தான் ஓடுது. இன்ஸ்டாகிராம் போனாலும் அதே பாட்டு, கெஃபே போனாலும் அதே பாட்டு, சாப்பாடுக்கு எங்கே போனாலும் அதே பாட்டு, எவனாவது காரில் உட்காந்தாலும் அதே பாட்டு. அதுதான் கோபம் வந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஆனால் மேட்ரு தான், இந்த டென்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட்டு ஃபஸ்ட்டு எபிசோட். இந்த மாதிரி தான் நிறையா நம்மளது இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பேசலான் இருக்கேன்னா, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் குவிட்டிங். குவிட்டு பண்ணுறது சம்டைம்ஸ் ஹவு எசென்ஷியல் இட் கேன் பி அண்ட் ஒய் இட் கேன் பி அ டூல் ஃபார் ரீடைரக்டிங் யுவர் லைஃப். அது வந்து குவிட் பண்ணுறது ஒரு கெடுதலாக பார்க்காததுங்கிறது தான் அடுத்த பாட்காஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஐடியா வர்றது ஜென்ரலாக இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன மேட்ருங்கிறத வந்து உங்களோட ஒப்பீனியனும் டிஸ்கஷன் மாதிரி அதை வந்து சொல்லுங்கள். பாட்காஸ்ட்டுக்கு பேர் ஏதாவது தோணுச்சுனாலும் சொல்லுங்கள். நறுக்குன்னு இருக்கணும், நச்சுன்னு நங்குன்னு போட்ட மாதிரி ஒரு 2 வார்த்தையில் இருக்கணும். நறுக்குன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே கூலாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கிடச்சா சொல்லுங்கள். அன்டில் தென், இது தேர்ஸ்டேவா ஃப்ரைடேவா ஃப்ரைடே. அன்டில் தென் மீட் யூ நெக்ஸ்ட் ஃப்ரைடே 7 or 8 PM. அந்த ஃப்ரைடே தான் போடலான் இருக்கேன் பாட்காஸ்ட். எவ்ரி ஃப்ரைடே 7 or 8 PM மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். திங்கிங் ஆஃப் 8 PM ஒன்லி, பட் லெட்ஸ் see, either 7 or 8 PM. See you next Friday.